இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸு யூடியூப் சேனல்ஸ்லேயே என்னை ஏமாற்றிட்டான்னு மற்றவங்க எத்தனையோ ப்ரோக்ராம்ஸில் போய் சொல்கிறாங்க என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னார் ஏமாற்றிட்டாருன்னு. இதெல்லாம் வந்து ஓகே. படித்த ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்டாக அந்த தப்பு செஞ்சு அந்த பொண்ணு யாரும் இல்லை, லா காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அதுவும் மதுரை வாயிலில். கூட படித்தவர் யார் தெரியுமா? அபிஜித். இவர் யாருன்னா சௌந்தர்யன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டருடைய பையன். மனசுக்கு இனிமையான காதல் பாடல்களை இவர் போட்டார். ஆனால் இவர் பையன் காதல் விளையாட்டை விளையாட்டிருக்கார். இந்த பொண்ணு முட்டாள்தனமா என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து அந்த பையன் இந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. அங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட் சினிமாக்கு 2 பேரும் போயிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கிருந்து ஃபோன் கால் வருது? ஒரு பெண் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. லேடி டு லேடி நம்ம பேசி பார்த்தா அவங்க வயசுல பெரியவங்க நியாயத்தை சொல்வாங்கன்னு நினச்சி இந்த பொண்ணு ஒரு ஃபோனை போட அந்த அம்மாவும் ஃபோன் எடுத்திருக்காங்க. ஃபோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லுமா, சரிம்மா, நீ அவருக்கு செலவு பண்ண, அவன் உனக்கு செலவு பண்ணா, சரி ஓகே ஃபைன், அது வந்து நீங்கள் எது போட்டு கொடுத்துருங்க, ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருங்க, யார் யாருக்கு என்னென்ன செலவு பண்ணுறாங்க கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் அதே நபரோட திரும்பவும் காரில் ஏறிப்போம். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன கான்வர்சேஷன் நடக்குது? 2 தடவை நான் அபார்ஷன் பண்ணியிருக்கேன் உங்க பையனால, என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அவனால, மட்டும் உங்க பையன் அடிச்சு அடி என் பிரெயின்ல தாக்கிருக்கு. எப்படிங்க ஒரு பொண்ணு திருமணத்துக்கு கோடிக்கணக்கில் டவுரி கொடுத்து வந்துட்டு இந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணுமா? இவங்க கடைசி கான்வர்சேஷன் கூட கார்ல டைவர்ஸை பத்தி பேசுறாரு. 2 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு வருவீங்களா? அது இருக்குது. அந்த 10,000 ரூபாய் கேட்டேன், அது எப்போ கொடுக்குறேன்? அந்த 10,000 ரூபாய் எப்போ கொடுக்குறேன்? அப்போ அந்த 10,000 தான் உனக்கு வேணுமா? ஏன் டாக்டர் பொண்டாட்டி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பால, அதை நீ வாங்கிக்க கூடாதா அப்படின்னு அவ கொடுக்க மாட்டா. அப்போ நீ முட்டாளு, நீ கொடுப்ப. லீகல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா லவ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பெண்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நபரை நம்பி, நல்லவன் நம்பி கைவிட்டுட்ட, சூசைட் பண்றது ஒரு இனம் நிறைய பார்க்குறோம். நம்ம சினிமாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து விதிய திரைப்படம் மோகன், பூர்ணிமா ஜெயராம், அதில் வந்து பூர்ணிமா ஜெயராம் விட்டுருவாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி இறங்குவாங்க. இந்த மாதிரி எத்தனை திரைப்படங்களில் வந்திருக்குங்க. இதை திரைப்படங்களில் பார்க்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸு யூடியூப் சேனல்ஸ்லேயே என்னை ஏமாற்றிட்டான்னு மற்றவங்க எத்தனையோ ப்ரோக்ராம்ஸில் போய் சொல்கிறாங்க என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னார் ஏமாற்றிட்டாருன்னு. இதெல்லாம் வந்து ஓகே. படித்த ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்டாக அந்த தப்பு செஞ்சுருக்கு. அந்த பொண்ணு யாரும் இல்லை, லா காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அதுவும் மதுரை வாயிலில். கூட படித்தவர் யார் தெரியுமா? அபிஜித். இவர் யாருன்னா சௌந்தர்யன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டருடைய பையன். சௌந்தர்யன் அவர்களுடைய பாடல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுவும் இவர் வந்து அந்த காலத்தில் போட்ட அந்த சேரன் பாண்டியன் பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் அந்த காலத்தில். மனசுக்கு இனிமையான காதல் பாடல்களை இவர் போட்டார். ஆனால் இவர் பையன் காதல் விளையாட்டை விளையாட்டிருக்கார். காதல் அப்படின்ற ஒரு பொய்யில 4 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்கார். இந்த பொண்ணும் இவர் சின்சியராக லவ் பண்ணுறதா நினச்சிருந்திருக்கு. கல்யாணம் பண்ணுறதா சத்தியம்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு முட்டாள்தனமாக என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க தாத்தாவுடைய பென்ஷன் பணம், அது எல்லாமே அவர் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையனுக்காக செலவு பண்ணியிருக்கு. அதுவும் அவர் எவ்வளோ கிரேட்டாக ப்ளே பண்ணி வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு சமயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இந்த பொண்ணு கணக்கு போட்டு ஆல்மோஸ்ட் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பையன் இந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருந்திருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அதனால இந்த பொண்ணு 2 தடவை கர்ப்பமாயிருக்கு, 2 தடவை அபார்ஷனும் பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு ஒரு பாவமான சூழ்நிலை. அது சின்ன வயசு பொண்ணாக இருக்கிறதுனால அது உடனே கல்யாணம் பண்ணிக்கங்க அது இதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வரல. படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ண என்ன நினச்சிச்சோ தெரியல. பட் இவங்க 2 பேரும் ஜாலியாக தான் பழகிட்டு இருந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் வரல. ஒரு நாள் நைட் சினிமாக்கு 2 பேரும் போயிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கேருந்து ஃபோன் கால் வருது? ஒரு பெண் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. உடனே இவங்க கேட்டிருக்காங்க, யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு கூலா சொல்லியிருக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், அவள் ஒரு டாக்டர், வீட்டில் பார்த்து முடிவு பண்ண பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எப்படி என்னை ஏமாத்தின நீ எப்படி இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம்னு சொல்லி இந்த பொண்ணு கொஞ்சம் வேகமாக பேச இவர் ஃபிசிக்கலாக இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் அடித்த அடியில் அவங்க பிரெயினே குழம்பி போகிற அளவுக்கு அந்த மாதிரி அடிச்சிருக்காரு இவர். அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு நம்ம ஏமாந்துட்டோம், இவர் மனசில் வேற ஏதோ பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சரி ஓகே, இவர்கிட்ட பேசினா நியாயம் கிடைக்காது
அமராவதி அவங்க யாருன்னா அமருடைய அம்மா. சரி, ஒரு லேடி டு லேடி நம்ம பேசி பார்த்தா அவங்க வயசுல பெரியவங்க, நியாயத்தை சொல்வாங்கன்னு நினைச்சு இந்த பொண்ணு ஒரு ஃபோனை போட, அந்த அம்மாவும் ஃபோன் எடுத்திருக்காங்க. ஃபோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லுமா, சரிம்மா, நீ அவருக்கு செலவு பண்ண, அவன் உனக்கு செலவு பண்ணா, சரி ஓகே ஃபைன், அது நீங்கள் எது போட்டு கொடுத்துருங்க, ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருங்க, யார் யாருக்கு என்னென்ன செலவு பண்ணுறாங்க கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பொண்ணு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சொல்லுதுமா, இந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு இல்லைம்மா, 2 தடவை நான் அபார்ஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் பையனால, என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அவனால, மட்டும் உங்கள் பையன் அடிச்சு அடி என் பிரெயினில் தாக்கியிருக்கு, இந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கேம்மா சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறத கேட்காம மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த கான்வர்சேஷன் கேட்டால் உங்களுக்கே தெரியும். திரும்ப ஓகே கொடுத்தான், எவ்வளோ திருப்பி கொடுக்கணும் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணி இன்னசென்ட்டா சொல்லுது, நான் செயினை வச்சு கொடுத்தேன் காசு, மோதிரத்தை வச்சு காசு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி கணக்கில் காட்டுறது, மட்டும் இல்லை உங்கள் பையன் காசு தேவைன்னு சொன்னும் போது நான் அவன் பேங்க்ல அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன் காசு, அவன் இது வரைக்கும் ஒரு 10 பைசா எனக்கு செலவு பண்ணது கிடையாது, எல்லாமே என் காசுந்து. இவங்க அதை மழுப்பி பேசிட்டு ஃபைனலாக அந்த பொண்ணுங்க நோஸ் கட் கொடுத்துறாங்க. இது பாருமா, முன்னால என் குடும்பத்துக்கு மருமகளை வர முடியாது, ஒரு டாக்டர் பெண் நாங்கள் பாட்டு வச்சிருக்கோம், கோடி கணக்கில் டவுரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேனா இல்லை உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேனா, எங்கள் குடும்பத்துக்கும் உனக்கும் செட்டே ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இந்த இன்சல்ட் தாங்க முடியாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேராக போய் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சு, தலையில் அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு ஓகே அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே அவர் பேட்சப் பண்ண வராரு, யாரு, நம்ம அமர்ஜித். அவர் உடனே பேட்சப் பண்ணி இந்த பொண்ணு பண்ண தப்பு இது ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் அதே நபரோட திரும்பவும் காரில் ஏறி போகிற, அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன கான்வர்சேஷன் நடக்குது, நீ 2 மாசத்துல அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுவியா, அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு நீங்க கேட்க, இல்லை 6 மாசத்துல வருவியா நீங்க கேட்க, அவர் இல்லை 1.5 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண முடியும். இது என்னங்க இது, இதுல இருந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வேணாமா, ஒரு ஏமாத்துக்காரரு, ஒரு ஏமாத்தான ஆளுன்னு சொல்லிட்டு. இவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, அது எப்படிங்க கல்யாணம் ஆகி 2 மாசத்துல டைவர்ஸ்ன்றது இவங்க நம்புறாங்க, 6 மாசத்துல டைவர்ஸ் இவங்க எப்படி நம்புறாங்க? இது வேணா நீங்க பேசி பாருங்க, அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும். எப்படிங்க ஒரு பொண்ணு திருமணத்துக்கு கோடிக்கணக்கில் டவுரி கொடுத்து வந்துட்டு இந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணுமா? இந்த பொண்ணு பேசுறதுல கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது. இந்த பொண்ணு ஏமாந்து போனதுல எப்படியாவது திரும்பவும் கிடைக்கணும், எப்படியாவது ஒரு கல்யாணத்துல போய் முடியணும், அந்த கல்யாணம் ஆனா கூட விட்டுட்டு வருவாருன்னு இன்னும் மூடத்தனமா அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கு. இந்த மாதிரி மூடத்தனமா இந்த பொண்ணுங்க நம்ப தாங்க தவறுகள் நடக்குது. இது முடிச்சுட்டு திருப்பி வெஸ்ட் மாம்பலம் போய் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இன்னும் ஃபர்தராக கொண்டு போகாமல் அவங்க அம்மா அமராவதி தடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பயங்கர பிஸ்னஸ் மேக்னெட், அவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸில் இது ஃபர்தராக போகாமல் பார்த்துட்டு இருக்காங்க. மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கு வெறுப்பேற்ற அளவுக்கு இவங்களோட இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் இந்த பையனுக்கும் அந்த டாக்டர் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமான வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இவங்க. இது இந்த பொண்ணுக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். இந்த பொண்ணு நிறைய தப்பு பண்ணியிருக்குங்க. இந்த பொண்ணுக்கு நான் பாவமாக தான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி பேசக்கூடாது. பட் நான் வயசில் பெரியவளாக இருக்கிறேன், அந்த குட்டி பொண்ணு ஒன்று தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நபர் உங்களை கொண்டு போய் தனியாக அவர் வீட்டிலே வச்சு என்ஜாய் பண்ணுன்றாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்த பையனாக இருந்தால் தைரியமாக வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரா? ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் அந்த பையனுக்கு இல்லையே. தைரியமாக வீட்டுக்கே கொண்டு போயிருக்காரு. உங்களை கூட்டு போய் ஹோட்டலில் கூட ரூம்குள்ளே போடக்கூட இல்லை, நேராக வீட்டுக்கு தைரியமாக. வீட்டில் வாட்ச்மேன் இருந்திருக்கலாம், அது பெரிய இடத்து வீடு. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இது அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். நீ ஒரு படித்த பொண்ணு, நீ அங்கே போகும்போது இது கூட உனக்கு புரியலையாமா? அடிக்கடி இங்கே கொண்டு போனால் அந்த பழக்கத்தை நேராக வீட்டுக்கே கொண்டு போகிறாரு. யூஸ்வலாக ஒரு பையன் என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், இல்லை வேணாம் இங்கே பார்ப்போம் அங்கே பார்ப்போம். நிறைய தடவை போயிருக்கீங்க, வாழ்ந்துருக்கு, 2 அபார்ஷன் வேற சொல்கிறீங்க. இது ஒரு விஷயம். இந்த நபர் எடுப்பேன்னு உங்ககிட்ட காசாக கேட்டு வந்திருக்கார், இது வேணும் அது வேணும். இவங்க கடைசி கான்வர்சேஷன் கூட காரில் டைவர்ஸை பற்றி பேசுகிறாரு. 2 மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு வருவீங்களா? அது இருக்கணும். அந்த 10,000 ரூபாய் கேட்டேன், அது எப்போ கொடுக்குற? அந்த 10,000 ரூபாய் எப்போ கொடுக்குற? ஓ, அப்போ அந்த 10,000 தான் உனக்கு வேணுமா? ஏன் டாக்டர் பொண்டாட்டி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பால, அதை நீ வாங்கிக்க கூடாதா அப்படின்னு? அவள் கொடுக்க மாட்டா. அப்போ நீ முட்டாள், நீ கொடுப்ப. அந்த பொண்ணு உஷாரு, அது கொடுக்காது. எப்போ ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட பணத்துக்காக பழகிறாரோ, ஆல் கேர்ள்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, அவர் நாட்டம் உங்க மேல இல்லை. உங்களையும் அனுபவிச்சுட்டு உங்க காசையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நபர் தான் அதை செய்வார். ஒன்னா நீங்க ரொம்ப கோடீஸ்வர வீட்டு பொண்ணா இருந்தா கூட சாதாரணமா எடுத்துக்கலாம்.
கஷ்டப்படுற ஒரு எண்ணத்தை சேர்ந்த ஒரு பொண்ணா இருக்கும் போது ஒரு ஆம்பளை பிள்ளையா அவங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பார்ப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து காசு வாங்க மாட்டாங்க. இந்த பொண்ணு அதுலயே ஏமாந்து போயிருக்கோன்னு தெரியும். உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் என்ன தெரியுமாங்க, ஒரு இது பாக்குறீங்க, இந்த ஒரு சல்மான் கான், அமீர் கான், ஆஹா பெரிய ஹீரோ, அந்த ஒரு மாயையில் இருக்கீங்க. இன்னைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னைக்கு ஏன் யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய தவறுகள் நடக்குது? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேக்கப் மேன் ஹாஷ்மிதா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பெண்களோட உல்லாசம். எல்லாருமே அதான சொல்றாங்க. ஜோடி ஜோடியா ரீல்ஸ் போடுறவங்க எல்லாருமே சொல்றது அவங்க பிரிய காரணமே என்ன ஆகுதுன்னா, ஆம்பளைங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சம்மத ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் எதனால வருது? பெண்களால தான். நீங்க ஒரு ஆம்பளைய அளவுக்கு மீறி ரசிக்கிறீங்க. அவங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியா நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? இல்ல. அவர் வந்து ஒரு 4 வார்த்தை சாஃப்டா பேசுற, ஹை அவரா அப்படின்னு ஒரு கனவு உலகத்துக்கு நீங்களா போயிடுறீங்க. வர ஒரு ஆம்பளை ஏன் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல? வர ஆம்பளை நம்ம கூட குடும்பம் நடத்து வரா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்று வரா, கட்சி வரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாத்து வரான்னு இல்லை. இவர் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றத இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது கூட என்ன நடந்துச்சு பாக்குறீங்களா? அவங்க பெரியவங்களாம் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நிறைய பேர் பையனை பத்தி தெரியும். பெத்த தாய்க்கு பையன் குணம் நல்லாவே தெரியும். தகப்பனுங்களுக்கு தெரிய சான்சஸ் இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வராங்க. முழுக்க முழுக்க இருக்கிறது தாய்க்குளம். ஆனா இப்போ வர தாயங்கள்லாம் பிளைண்டா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தானே டவுரி அவ்வளோ ஹாரஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வர மருமகளை டார்ச்சர் பண்ணி தானே கொள்றாங்க. இன்னைக்கு பெரியவங்க கிட்ட போய் சொல்லிடலாம், அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க. நடக்காது. நீங்க உங்களுக்கு நியாயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தவறா உங்களை தொடணும்னு ட்ரை பண்ணா ப்ளீஸ் அவாய்ட் இட். அது மட்டும் இல்லாம எப்படி ஒருத்தங்களை நம்பி நீங்க அந்த அளவுக்கு அபார்ஷன் பண்ற அளவுக்கு போகணும்? இல்லை நீங்க குழந்தைய சுமந்துட்டு இருந்த போதாவது ஒரு நியாயம் கிடைச்சிருக்கும். உங்களை எல்லாம் சொசைட்டி பாவமா பார்த்துருக்கும். இந்த மாதிரி ஏமாந்து இந்த பொண்ணு வந்து இந்த சின்ன வயசுல கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு அப்போ நீங்க டிஎன்ஏ வச்சு ப்ரூவ் பண்ணி தாராளமா குழந்தைய கொண்டு போய் காமிச்சு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அது ஏன் படிச்ச பொண்ணா உங்களுக்கு தோணாம போயிடுச்சு? இப்போ இனிமே இந்த ப்ரொசீட் பண்ணாலும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஏதாவது உங்களுக்கு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் அந்த மாதிரி தான் வருமே தவிர அவரை உங்களால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இதுக்கு அபார்ஷன்ன்றது சட்டப்படி மிகவும் மிகவும் தவறான ஒரு விஷயம். ஒரு குழந்தைய கலைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நீங்களும் தான் குற்றவாளி. அபார்ஷன் பண்ண நீங்களும் தான் குற்றவாளி. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த குழந்தை வந்திருக்கும் போதே ஒரு உயிரை கடவுள் உங்களுக்குள்ள கொடுத்துருக்காரு, வயிற்றுல கொடுத்துருக்காரு. அப்போவே அதை கொண்டு போய் அந்த குழந்தைய உருப்படியாக பெற்று எடுத்துட்டு இல்லை டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வழியாக ப்ரூவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். நான் இந்த அபார்ஷன் பண்ணுற பொண்ணுங்களுக்கு இது ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் அபார்ஷன் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் அபார்ஷன் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும் போது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது மெடிக்கல் ரீதியாக ப்ரூவ் ஆன விஷயங்கள். சின்ன வயசுல எல்லாம் ஆட்டம் போட்டுடுறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே, அந்த ஒரு ஃபீல், அந்த லவ், அந்த ஒரு ரொமான்ஸ், அந்த அட்ராக்ஷன், ஆஹா லெட்ஸ் ஹேவ் ஃபன் அப்படின்னு போறீங்க. இது ஃபியூச்சரில் நீங்கள் எவ்வளோ பாதிக்குது உங்களுக்கு எல்லாமே. இப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்க, பிரெயினில் ஒரு விஷயம் அடிபட்டிருக்கு. அதை கூட அந்த தாய் எடுத்துக்கல. இவங்க சொல்றாங்க, இல்லை நான் தூக்க மாத்திரையை போட்டு படுத்து தூங்க போறேன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுது. அப்போ என்னுடைய ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? அவங்க ஏங்க கவலைப்படணும் உங்கள் ஹெல்த்தை பற்றி? உங்களை அவாய்ட் பண்ணி உங்களை எப்படியா ஒதுக்கணும்னு அவங்க பேசுறதே தெரியலையா? அப்போ உங்களோட ஹெல்த்தை பற்றி அவங்க ஏன் கேர் பண்ணணும்? நீங்கள் கேர் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு வாக்குவாதம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? ஒருத்தர் உங்களை அடித்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தாக்கி பிரெயினுக்கு டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அந்த கல்யாணம் நடக்க போகிற கல்யாணத்தை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கு வர எந்த தைரியத்தில் நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் கரமே பணம் மேலே தான். இவ்வளோ புரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் பணம் தான் கேட்குறாருன்னா அதுக்கு தான் உங்ககிட்ட பழகுனது. நஷ்டப்பட்டது நீங்கள் இல்லைங்க. உங்கள் படிப்பு கிடிப்பு எல்லாமே, உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே நஷ்டப்பட்டு போயிருக்கு. நீங்கள் இதுக்கு நியாயம் கிடைக்காதுன்றதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணி வாழ போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட 2 வார்த்தை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீ ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்மா. லானா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வாதாடலையே கரெக்டாக, அப்புறம் எப்படி மற்றவங்க வாழ்க்கைக்கு போய் வாதாட போகிறீங்க? புரியுதுங்களா? இப்போ ஒரு கேஸு, ஒரு வக்கீலை எங்கே போய் நீங்கள் வாதாடி இருக்கணும் இந்த விஷயத்த? ஒரு பையனா அவங்க அம்மா வந்து பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தெரிஞ்சு நீங்கள் அங்கே போய் ஏன் நின்னீங்க? நீங்கள் உங்கள் பிரெயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உடல் ரீதியாக வந்து யூ ஹவ் பின் ஹேண்டில் டூ மச். உங்களுக்கு வந்து 2 அபார்ஷன்ஸும் நடந்திருக்கு. உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து நியாயம் கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் போய் நியாயத்தை கேட்டிருக்கணும். இங்கே நியாயம் கிடைக்கணும் எப்படி நம்பி நீங்கள் போனீங்க?
பையனுடைய குறியே உங்களை யூஸ் பண்ணும், உங்களை விட்டுட்டு எங்க கோடிக்கணக்கில் காசு வரும், உங்ககிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டான். இப்போ அடுத்தது எங்கே கறக்க முடியுமோ அங்கே போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நீங்கள் லீவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சரி, நீங்கள் ஒரு லாயர், நான் உங்ககிட்டே கேட்குறேன், எங்கே போய் நின்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்த ஆட்சியில் டாக்டர் பொண்ணு, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் நின்றுருக்கணும். அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் நியாயத்தை கேட்டிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர் நல்ல நபர் கிடையாது, என் கூட இருந்தார், இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு மெடிக்கலாக நீங்கள் எடுத்த சர்டிஃபிகேட்ஸ், இந்த பிரெயின் டேமேஜ், நீங்கள் இதெல்லாம் போய் காட்டுங்க. இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் அந்த வாழ்க்கையை தேடிக்க போகிறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாலாவது நியாயம் கிடச்சிடும். ஏன்னா அவங்க வீட்டார் இவங்க கிட்ட நாளை கேள்வி கேட்டாலாவது இவங்களுக்கு ஓரளவுக்கு வரும், ஓ நம்ம பையன் பண்ணுறது தப்பு, நம்ம கண்டிச்சிருக்கணும் பிள்ளைய, நம்ம கண்டிக்கவே இல்லை நம்ம பையனை, இப்போ பாருங்கள் நம்ம போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அதை உண்டு பண்ணல, நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் தலையிலே மண்ணை வாரி போட்டுட்ருக்கீங்க. திரும்ப திரும்ப அவங்க அம்மா கிட்ட ஃபோனை பண்ணி பேசிட்டு கிடைக்கிறீங்க. என்ன நியாயம் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக அது கிடைக்க போகிறதில்ல. அந்த பையனே சரி கிடையாது. சரி ஓகே, அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா எப்படிம்மா, எப்படி வாழ்வே நீ போய்? பையனுக்கே சின்சியர் லவ் இல்லை உங்கள் மேலே, இப்போவே அந்த மாமியார் வந்து உன்னை கழிச்சு கட்ட பார்க்குறாங்க, உன்னோட ஏழ்மையை ஒரு காரணமாக அந்த அம்மா காட்டுறாங்க. இன்னும் நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக சொசைட்டியில் பார்த்தாக்கா நீ வந்து இன்னும் மருமகளை ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி கேவலப்படுத்துகிறாங்க. வந்த உடனே வாசலோடய அமுச்சு வச்சிடுறாங்க, உள்ளே கூட வீட்டுக்குள்ளே கூட கூப்பிட்டு உங்களை பேசலை. இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற ஒரு மாமியார் தேவையா? யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு ஆள் ஹஸ்பண்டாக உங்களுக்கு தேவையா? இல்லை எதுவுமே கேர் பண்ணாத ஒரு ஃபேமிலி இப்போ எப்படி கேரிங் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அதே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாதான் இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் மாதிரி வரும். ஜஸ்ட்டு அவர் உங்களை யூஸ் பண்ணுறதுனால போனால் நாளைக்கு மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, புருஷன் கொடுமை, அடித்தாங்க, உதச்சாங்க, டவுரி கேட்டாங்க, போனால் வந்த எதுக்கு உங்களுக்கு? உங்கள் லைஃப்பை நீங்கள் நிம்மதியாக லீவ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா, எத்தனையோ தியான மடங்கள் இருக்க, கொஞ்ச நாள் போங்க, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், மென்டலி காம் யுவர் செல்ஃப் அண்ட் கம் பேக் டு நார்மல். ஏன்னா இது வந்து படிக்கிற வயசு, லவ் பண்ணுற வயசு இல்லை. லவ் பண்ணுற வயசில் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க. இனிமேல் வாழ்ந்து காட்டுங்க, அந்த குடும்பத்தை முன்னாடி வாழ்ந்து நீங்கள் காட்டணும். நீங்கள் ஒரு பெரிய லாயராக வரணும், நீங்கள் ஒரு பெரிய அட்வொகேட்டாக வந்து அவங்க வரணும் உங்ககிட்ட. அவங்க வந்து காசு கொடுத்து மேடம் எனக்கு ஃபேமிலிக்காக வாதாடுங்க, அந்த குடும்பம் வந்து உங்ககிட்ட நிற்கணும். அதை செய்வீங்களா? அதை விட்டுட்டு காலில் வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த காலத்து பொண்ணுங்களாம் துணிவாக இருக்காங்கம்மா. பி போல்ட், பி ஸ்ட்ராங். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see your சக்ஸஸ். உங்கள் ஃபெயிலியரை பார்த்தாச்சு, இந்த கஷ்டத்தெலாம் பார்த்தாச்சு, பொங்கி எழுங்க, பி அ பியூட்டிஃபுல் பெண் புலியாக மாறுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய லாயராக நீங்கள் வரணும், வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய நோஸ்கட் நீங்கள் கொடுக்கணும். அமித் தம்பி, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, மயல் அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் மியூசிக் டைரக்டராக என்ட்ரி ஆயிருக்கீங்க, சரிங்களா? சினிமா அப்படின்றது வந்து ஒரு தாய், ஒரு கடவுள் மாதிரி. நிறைய பேருக்கு சோறு போட்டு வாழ்க்கை கொடுத்தது சினிமா. உங்கள் அப்பா அதில் நீந்தி பெரிய ஆளாக வந்துட்டார், அந்த கடலுக்குள்ளே போய் நீந்தி ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர், டீசெண்டான ஜென்டில்மேன் அப்படின்னு அருமையான ஒரு பேர் வாங்கினவருக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்களே தம்பி, இது நல்லதா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒரு தகப்பனா அவர் வேலையை பார்ப்பாரு, உங்கள் வளர்க்குறத கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா? என்ன பண்ணியிருப்பாரு அந்த மனுஷன்? சொல்லுங்கள். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலைன்னா கூட டிஸ்ட்ராய் பண்ணுறீங்களா வந்துட்டு அந்த குடும்பத்து பேரை? நீங்கள் வந்து சினிமான்றது வந்து ஒரு வாட் டு சே, ஒரு சரஸ்வதியால் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. சரஸ்வதின்ற கடவுள், அவங்க தான் உங்களுக்கு ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, அவங்க தான் உங்களுக்கு தயவை கொடுக்கணும் நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு. அது ஒரு பயத்தோட பக்தியோட உள்ளே வந்து அதுக்கப்புறம் பாப்புலர் ஆகி கூட நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. பட் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேருக்கு எடுத்துக்கிட்டு வரீங்களே, இது எப்படி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி கிரேட்டாக வருவீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முதல்ல என்னென்னா, பெண்களுடைய வயிற்றெரிச்சலை வாங்கி கொட்டிக்க கூடாது தம்பி. பெண்களுடைய வயிற்றெரிச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டாக்கா வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க இதுக்கு. இப்போ நிறைய பேர் ஏன் ஃப்ளர்ட்டிங்ன்றாங்க, ஏன் டேட்டிங் ட்ரிப்புன்றாங்க, ஏன் லவ் பண்ணி நிறைய பேர் பொண்களை ஏமாத்துறதை இப்போ விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா லவ் பண்ணி ஏமாத்தினா நாளைக்கு பெரிய பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அதனால தான் உனக்கு ஓகே, எனக்கு ஓகே, ஃப்ளர்ட்டிங்கா, டேட்டிங்கா, கமான் அப்படின்னு தான் நிறைய பசங்க எனக்கு இருக்காங்க. பட் இந்த லவ் பண்ணி சொல்லி ஏமாத்துறதுலாம் தவறு இல்லையா? அது நீங்கள் இப்படி இருந்தால் எப்படிங்க லைஃப்பில் முன்னுக்கு வருவீங்க? தயவுசெய்து உங்களை மாற்றிக்கிங்க. இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணுக்காவது ஒரு லாயலாக சின்சியராக இருங்க. இப்போ இந்த வயிற்றெரிச்சல் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏமாத்தின பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா, அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற பெண்கள் எல்லாருமே வயிற்றெறிஞ்சு அழுவாங்க இதனால். இப்போ அந்த ஒரு குடும்பத்துடைய வயிற்றெரிச்சலே நீங்கள் வாங்கி கொட்டி இருந்திருக்கீங்க. இது ஏன் அப்படி செய்யணும்? நீங்கள் வர பொண்ணையாவது நல்லா வாழ வைங்க. மட்டும் இல்லை, என்றைக்குமே பெண்களை வந்து டோன்ட் திங்க் தேர் நத்திங். இந்த காலத்தில் பெண்கள் தான் ஆள்றாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள்லாம் ஈஸியாக தூக்கி போட்டு மிடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த சைக்காலஜி யார் உண்டு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சைக்காலஜி நீங்கள் தயவுசெய்து மாற்றிக்கிங்க. இந்த காலத்து பெண்கள் நினச்சா என்ன வேணால் செய்வாங்க.